வணக்கம். இந்த பதிவில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 20 வருட சுக்கிர தசை நடப்பில் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னியா லக்னத்திற்கு 2க்கும் 9க்கும் உடையவராக இந்த சுக்கிரன் வருவார். அதாவது 2ஆம் இடம் வாக்கு, வருமானம், குடும்பம், அதே போல் உங்களுடைய உடலில் இடது கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த 2ஆம் இடம் வரும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தையை பற்றியும் தந்தையினுடைய சொத்தை பற்றியும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் அதே போல் 2வது திருமணத்தை பற்றியும் குறிக்கக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். இந்த சுக்கிரன் உங்களுடைய நண்பர். உங்கள் கன்னியா லக்னத்திற்கு சுக்கிரன் நண்பராக வருவார். உங்களுடைய 7ஆம் இடத்துல உச்ச அமைப்பும் உங்களுடைய லக்னத்தில் நீச்ச அமைப்பும் அடையக்கூடியவராக இவர் வருவார். அதே போல் கன்னியினுடைய தன்மையை நம்ம பார்க்கும்போது கன்னி உபய லக்னமாக வரும். இதற்கு அதிபதி புதன். இந்த புதன் இங்கே லக்னத்திலே ஆட்சி மற்றும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இங்கே பஞ்சபூத தத்துவத்தின் படி இது நீல ராசியாகவும் வரும். அதே போல் இது உபயமாக வர்றதுனால எதையுமே தாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு, ஒரு பொறுத்திருந்து நல்லது நடக்கட்டும் அப்படின்ற ஒரு தன்மையுடைய ஒரு லக்னமாகவும் இந்த கன்னி லக்னம் வரும். அத்தகைய வகையில் உங்களுடைய லக்னத்தில் நீச்ச அமைப்பு பெற்று சுக்கிரன் அமைவது என்பது ஒரு குற்றம்தான். உங்களுடைய குடும்ப ரீதியிலும் அதே போல் உங்களுடைய தந்தை வழி அமைப்புகள் எல்லாமே ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனுடைய தாக்கம் உங்களை பிரச்சனைக்குள்ளான ஒரு அமைப்பில் உங்களுடைய குடும்பத்தாலேயும் இங்கே புதனுடைய நிலைமையை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தையும் அதே போல் தகப்பன் வழி சொத்துக்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய தகப்பனாரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. புதனும் கெட்டிருந்தால் உங்களுடைய தகப்பன் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புக்கு உள்ளானவர்களாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. என்ன ஒரு விஷயம்னா, இங்கே சுக்கிரன் சுபகிரகம் உங்களுடைய லக்னத்தில் நீச்ச அமைப்பு பெற்று இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு அமைப்பு என்னென்னா, உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் அதே போல் உங்களுடைய தெய்வ அனுகூலம் இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்துல இங்கே பலம் பெறுறாரு. உபயத்திற்கு 2, 7 கூடியவர். பொதுவாகவே 7ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்று அமைய பெறுவது சிறப்பு. 2ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்று அமையக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் இங்கே சுக்கிரன் அமைய பெறும் பொழுது உங்களுடைய குடும்ப ரீதியிலும் வருமான உயர்வும் அதே போல் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும் நல்ல மதிப்பு மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீங்க. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்த்துருவார். அதனால் தகப்பன் வழி சொத்துக்கள் மூலியமாக ஆதாயம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 2க்குடையவர் தன்னுடைய 2ஆம் வீட்டில் அமைய பெறுவது என்பது குடும்ப ரீதியில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும். 4ஆம் இடத்துல இங்கே திக்பலம் அடைகிறார். அதே போல் இங்கே சமநிலையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பில் தனுசில் எந்த கிரகம் அமைந்தாலும் தெய்வ அனுகூலம் பெற்றவர்களாலும் அதே போல் உங்களுடைய வீட்டின் அமைப்பு ஒரு அழகான ஒரு அமைப்பை உடையதாகவும் வழிபாட்டு ஸ்தலத்தின் போல உங்களுடைய வீட்டின் அமைப்பு இங்கே அமரக்கூடிய சுக்கிரனால் ஏற்படும் மகாலட்சுமி கலாட்சம் பொறிந்த ஒரு வீடு உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமைய பெறுவது இங்கே நண்பர் வீட்டில் இங்கே போய் சுக்கிரன் அமைப்பு அதிர்ஷ்ட அமைப்பு, மிக உயர்ந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இங்கே சுக்கிரன் இருப்பது அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. குழந்தைகள் அமைப்புகள்லாம் உங்களுடைய குழந்தைகள் லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே சுக்கிரன் அமையும் போது நல்ல ஒரு அமைப்பு. அவர்களுடைய தெய்வ அனுகூலம் பெற்றவர்களாகவும் அதே போல் உங்களுடைய வருமானம் குடும்ப ரீதியில் உயர்வு பெற்றவர்களாகவும் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. குடும்ப ரீதியிலையும் நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு குழந்தைகள் அமைப்பு ஆன ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் இருப்பாங்க. உங்களுடைய பூர்வீக அமைப்பும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். 6ஆம் இடத்தில் இங்கேயும் நட்பு நிலையம் தான் பெறுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை
பார்வை செய்கிறாரு. அதனால் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் உச்சம் அமைப்பை பெற்று உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் பாதக ஸ்தானமாக இருந்தாலும் இங்கே வந்து சுக்கிரன் உச்ச அமைப்பை பெறாரு. இது வந்து ஒரு வகையில் 7ஆம் அதிபதி தான் உச்ச ஆட்சி பெற்றால் பாதிப்பான ஒரு அமைப்பு. இங்கே சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது உங்களுடைய தகப்பன் வழி சொத்துக்கள் மூலியமாக லாப உயர்வு அனுகூலமான அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது என்பதும் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும் வருமான ரீதியிலும் வெளிநாட்டில் கூடியவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பும் பெரும் அமைப்பில் இங்கே உச்சன் அமர்வார். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2 கூடியவர் தன்னுடைய வீட்டிற்கு 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே குடும்ப ரீதியில் உங்களுக்கு வந்து ஒரு சிறு தொல்லைகள் இருந்தாலும் 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறாரு என்ற அமைப்பின் பிரகாரம் வருமான உயர்வு வார்த்தைகள் ரீதியில் குடும்ப அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் இங்கே சுக்கிரன் அமையப்படுறாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இங்கே சுக்கிரன் அமையும் போது தெய்வ கலாட்சம் பொருந்தியவர்களாகவும் பிறப்பிலேயே நீங்கள் அனுகூலம் பெற்றவர்களாகவும் தந்தை வழி சொத்துக்கள் நிறைந்தவர்களாகவும் அதே போல் நீண்ட தூரம் பிரயாணத்திற்கு ஆசைப்படுபவர்களாகவும் மன நிறைவு அடைந்தவர்களாகவும் கண்டிப்பாக முன்னோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்தில் அமர்வது என்பது தொழில் அமைப்புகளில் நீங்கள் வந்து வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தொழில் ரீதியில் வருமான பெருக்க தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இங்கே இருக்கும். தனப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இங்கே தருவார். அதே போல் உங்களுடைய தகப்பன் வழி மூலயமாக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு முறையில் அமையும். 11ஆம் இடத்தில் இந்த சுக்கிரன் அமைப்பெறுவது 2 கூடியவர் 11ஆம் இடத்தில் அமைவது தனப்புழக்கம் அதிகரித்தாலும் கூட இங்கே பகைத்தன்மை அடைகிறார். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வேற்று கருத்துக்கள் இருக்கும், வேற்றுமைகள் இருக்கும். 12ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் அமைப்பெறுவது என்பது இங்கே உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துருவார். 12ஆம் வந்து அதாவது வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. 2 கூடியவர் 12ஆம் இடத்துல போயிடும். குடும்ப ரீதியில் விரைய செலவுகளும் ஏற்படும். அதே போல் உங்கள் தகப்பன் வழி உறவுகள் மூலமாக அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக இங்கே உண்டாகும். அதே போல் இங்கே கன்னியில் பிறந்தவருக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்னென்னா சுக்கிரன் நண்பர். அதே போல் இங்கே ராகு சனி இவர்கள் எல்லாமே நண்பர்களாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் இவர்களுடைய புத்தி காலங்களில் சிறப்பான ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இங்கே உங்களுடைய லக்னத்தை பார்ப்பது 4ஆம் இடத்தில் அமர்வது அதே போல் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்வது 2ஆம் இடத்தில் இருப்பது இது எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் உங்களுடைய லக்னத்துக்கு. இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.